இது ஒரு டஃப்பான ஒர்க் தான். இப்போ நான் வந்து ஸ்கிரிப்ட் எழுதுகிறப்பவே வந்து ரஜினி சார் மைண்டில் வந்துட்டே இருப்பார். நான் அவரை தள்ளி தள்ளி வச்சுருப்பேன். ஏன்னா கமிட் பண்ணுறப்பவே வந்து அவர் சொன்னார், எனக்கு வந்து வேறு ஒன்று பண்ணணும் அப்படின்றதுனால தான் இதை பண்ணுறேன், நீங்கள் கவனமாக இருங்கன்னு சொன்னார். என்னம்மா அப்படின்னாரு. என்னை பார்த்தோன்னே இவன் டைரக்ட் பண்ணுவானா அப்படின்னா கபாலி டைலாக் இருக்குதுல்ல, டீசரில் வந்து கபால் டைலாக் ரஜினி சாருக்கு பிடிக்காது. இது ஏன் ஜானரே கிடையாது, நான் இப்படி பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னார். சில இடங்கள்லாம் செம்ம சூப்பராக இருக்கும், கை கொடுத்து பாராட்டுவார், செம்மையாக இருக்குது ரஞ்சித் அப்படின்னாரு. சில இடங்கள்லாம் அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பார், என்னடா எடுக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஃபோன் பண்ணி ரஞ்சித் சார் அப்படின்னாரு. சார் சொல்லுங்கள் சார். என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? எனக்கு அவரே சார் இது ரஜினி படமே இல்லை சார் அப்படின்ட்டார். எனக்கு பயந்துட்டேன். ஒரு பெரிய படம் கிடைக்கிறப்ப அது பயமாக யூட்டிலைஸ் பண்ணி வேறு மாதிரி ஆக்கி ஒரு பிரம்மாண்டத்தை உள்ளே கொண்டு வந்து வேறு மாதிரி பண்ணணுன்னு நான் நினைக்கிற பிரம்மாண்டம் அது இல்லவே இல்லை. ஆனால் சாருக்கும் ரித்விகாவுக்கும் வந்து ஒரு செம்ம காம்பினேஷன் இருக்குது. நிச்சயமாக ரித்விகாவை நிறைய பேர் திட்டுவாங்க. நான் போனேன், ரஞ்சித் சார் டைரக்டர் சார் அப்படின்னாரு. நான் வந்து வாங்க சார் அப்படின்னா வந்தேன். கை கொடுங்க சார். நான் கை உங்களுக்கு அவார்டுக்கு நிச்சயம் சார். உங்களுக்கு ரஜினி சார் உங்க ஸ்கிரிப்டை எப்படி ஓகே பண்ணாரு? அவர் உங்க ஸ்டோரியை ஓகே பண்ணப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரஜினி சார் வந்து ஏன்னா கதை சொல்லி கொஞ்ச நாள் கழித்து தான் ஒரு மாதம் கழித்து தான் என்னை கூப்பிட்டாங்க. கூப்பிட்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு நம்பிக்கையே இல்லை ஒரு படம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து நிறைய காம்படிஷன் இருந்தது. அப்போது பெரிய டைரக்டர்ஸ் லிஸ்ட்டில் இருந்தாங்க. அப்புறம் சில டைரக்டரோட பேர் கூட வந்து ரஜினி சாரோட அடுத்த படம் இவர் தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் பேப்பர்லலாம் வந்ததுக்கப்புறம் நான் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் சரி சௌந்தர்யா அவங்கக்கிட்ட நான் கேட்கல. நான் சரி அப்படியே விட்டுடலாம் அப்படின்ன மாதிரி யோசிச்சு விட்டேன். நான் அப்போ நான் பாண்டிச்சேரியில் வந்து ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் இருந்தேன். அப்போ தான் சௌந்தர்யா மேம் வந்து எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி சார் வந்து அப்பா வந்து உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாரு தலைவர், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து சில கேள்விகள்லாம் கேட்டாங்க. அப்பாவோடைய படங்களில் காமெடி இருக்கும், கொஞ்சம் ஜனரஞ்சகமான படமாக தான் இருக்கும், ஃபேமிலி அப்படின்னு சொல்லுறாங்க. அந்த மாதிரி ஏதாவது உங்கள் படத்தில் இருக்கா? நான் சொன்னேன், ஜனரஞ்சகமான படமாக நிச்சயமாக இருக்கும், ஆனால் காமெடி வந்து எனக்கு அவருடைய படங்களில் இருக்கிற காமெடி மாதிரி எனக்கு ஒர்க் பண்ண தெரியாது, எனக்கு பண்ண தெரியாது. அப்படி பண்ணால் வந்து நான் சொதப்பிடுவேன், எனக்கு வராது அது அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் இந்த படத்துக்கு அது தேவையில்லைன்னு நான் சொன்னேன். ஏன்னா அந்த படத்தில் சின்ன சின்ன லைட்டர் மூமெண்ட் இருக்குது, அதுவே செம்ம சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் அவங்கக்கிட்ட வந்து சொல்லி புரிய வச்சேன். அதுக்கப்புறம் திரும்ப நான் அப்பாக்கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. போனவங்க திரும்ப வந்து எனக்கு வந்து ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி அப்பா உங்களை மீட் பண்ணணுன்னு சொல்கிறாரு வாங்கினேன். நான் அது மாதிரி பாண்டிச்சேரியில் இருக்கேன், நாளைக்கு நான் வரேன்னு சொன்னேன். சரி நாளை வந்து மறுநாள் வந்து நான் போனேன். அப்போ வந்து சார் வந்து போயிட்டு உள்ளே உட்காந்தோடனே வாங்க ரஞ்சித் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு பேசிட்டு உடனே சொன்னார், நீங்கள் தான் டைரக்டர் சார், அடுத்த படம் நீங்கள் தான், நான் உங்க கூட தான் சேர்ந்து பண்ணுறேன், முடிவு பண்ணிட்டேன், போய் வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நதியென நானோடோடி கடலினை தினம் தேடினேன். சந்தோஷ் நாராயணன் அவர் கபாலி திரைப்படத்துல சூப்பர் ஸ்டாருக்கு நீங்க மியூசிக் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னதும் அவர் எப்படி ரியாக்ஷன் பண்ணாரு? ஆக்சுவலி ரஜினி சார் வந்து நான் ஒரு படம் கமிட் பண்ணதுக்கப்புறம் டெக்னீஷியன்லாம் யார் போகிறீங்கன்னு சொன்னதப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னதே எனக்கு ஆல்ரெடி நான் பண்ண டெக்னீஷியன் தான் எனக்கு வேணும், புதுசாக யாரும் வேணான்னு சொன்னேன். அதை வந்து ரஜினி சாரும் ஒத்துக்கினார். அதுக்கு மெயின் காரணம் சௌந்தர்யா என்ன சொன்னாங்க, அப்பா அவங்க ஏற்கனவே அவங்க டெக்னீஷியன்லாம் இருக்காங்க, அவங்க கூடவே போகிறதாம்மா பெஸ்ட்டு. ஏன்னா மெட்ராஸ் வந்து சாருக்கு ரொம்ப பிடிச்ச படம், சௌந்தர்யாவுக்கும் ரொம்ப பிடிச்ச படம். அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதே மாதிரி தானு சாரும் வந்து டெக்னீஷியன் சைடில் யாருமே சொல்ல, நீ யார் வேணுமோ கேளுப்பா நான் தரம் பண்ணுறேன், எனக்கு இவங்க தான் வேணும்னு நான் சொன்னேன். ரஜினி சார் படம் கமிட் பண்ண உடனே நான் வந்து நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணுற மாதிரி வந்து சந்தோஷுக்கு வந்து, ஆனால் ஃபஸ்ட்டு டேலாம் ஃபோன் பண்ணல, நியூஸ் வெளியே வரப்போ தான் வந்து நான் சந்தோஷுக்கு ஃபோன் பண்ணுறேன். அது மாதிரி சந்தோஷ் ரஜினி சார் வந்து எங்கள் படம் பண்ணுறேன்னு ஒத்துக்கினாரு அப்படின்னு சொன்னோடனே சூப்பருங்க கலங்குங்க வாழ்த்துக்கள்னு சொல்லி யார் மியூசிக் டைரக்டர்னு என்கிட்ட கேட்டான். நான் சொன்னேன் நீ தான் அப்படின்னு சொன்னோடனே என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாப்பு. ஃபோன் கட் பண்ணிட்டு அப்புறம் அவங்க ஒய்ஃப் வந்தாங்க. இல்லை என்ன ரஞ்சித் சொல்கிற, உண்மையாவா, படம் கமிட்ட சூப்பர் வாழ்த்துக்கள், பொய் சொல்லாத, யார் வந்து மியூசிக் டைரக்டர் அப்படின்னு கேட்குறேன். நான் சொன்னேன் சத்தியமாக சந்தோஷ் தான், நம்ம சொல்லு அவனே. அதுக்கப்புறம் தான் வாங்கி பேசினான், தானே யார் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசணும், நீ தான் மாமே நம்ம கலகுறோம் அப்படின்னு சொன்னோடனே வந்து அவ்வளோதான், அவன் வந்து ஃபோனை வச்சுட்டு குத்தி துள்ளி குதிச்சிருக்கிறான்.
வந்து அவ்வளோ சந்தோஷுக்கு இந்த ப்ராஜெக்டை கமிட் பண்ணுறது வந்து செம்ம எந்துவாக அந்த சவுண்டெல்லாம் வந்து அவருக்காகவே ரெடி பண்ண சவுண்டு, இந்த நெருப்புடாவோட இந்த சைரன் சவுண்டு, இது எல்லாமே அவரே ப்ரொடக்ஷன் பண்ணது. நிறைய வந்து மியூசிக் சைடில் ஸ்ட்ரிங்ஸ் வந்து செம்ம சூப்பராக வந்திருக்கு, பேக்ரவுண்ட் மியூசிக் அவ்வளோ அற்புதமாக வந்திருக்கு. இவ்வளோ பெரிய படத்துக்கு நாங்கள் போட்ட டியூனே 5 டியூன் தான், அந்த 5 டியூனையும் ஓகே டியூன், அதுக்கு மேலே நாங்கள் எதுவுமே ட்ரை பண்ணவே இல்லை. புதுசாக ஏன்னா ஒரு டியூன் பண்ணிட்டு இது வேணான்னு சொல்லிட்டு இன்னொன்று பண்ணலாம் அப்படிலாம் எதுவுமே ட்ரை பண்ணல. அந்த அளவுக்கு எனக்கும் சந்தோஷமான ஒரு யோசனை வந்து கரெக்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் ரஜினி சாருக்கு ஸ்டோரி ரைட் பண்றப்ப எப்படி ஃபீல் பண்ணீங்க? ரஜினி சாரை மனசுல வச்சுதான் ஸ்கிரிப்டை ரைட் பண்ணீங்களா? இது ஒரு டஃப்பான ஒர்க் தான். இப்போ நான் வந்து ஸ்கிரிப்ட் எழுதுகிறப்பவே வந்து ரஜினி சார் மைண்டில் வந்துட்டே இருப்பார். நான் அவரை தள்ளி வச்சுருப்பேன், தள்ளி வச்சுட்டு தான் எழுதிட்டு இருப்பேன். நம்ம வந்து ஒரு கபாலி அப்படின்ற கேரக்டரை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம், அந்த கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணோம், அந்த கேரக்டரோட சீன்ஸு, அந்த கேரக்டர். ஏன்னா நீங்கள் ரஜினி சார் உள்ளே வரப்போ வந்து சில விஷயங்கள் இப்போ நீங்கள் இந்த படத்துலேயே சில இடங்களில் வந்து அப்படியே சூப்பர் ஸ்டார் இமேஜ் அப்படியே பயன்படுத்தியிருப்பேன். நான் அது வேணுன்ட்டே நான் வந்து பயன்படுத்துகிறேன். ஏன்னா வந்து ஸ்க்ரீன் பிளேவுக்கு வந்து அந்த தாவுதல் வந்து தேவைப்பட்டது. ரியலான ஒரு நான் கபாலியே வைக்கிறப்போ அந்த இடத்துல அப்படி நான் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. அப்படின்றப்போ வந்து சில இடங்களில் மட்டும் சூப்பர் ஸ்டார்ன்ற இமேஜை நான் வந்து பயன்படுத்திக்கிறேன். அப்படின்ற எழுதுகிறப்போ நான் சில இடங்கள் மட்டும் நோட் பண்ணிட்டேன். இந்த இடங்கள் மட்டும் ஏற்கனவே ரசிகர்கள் பார்த்துருக்க ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து இருந்தால் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க அப்படின்றதுல மட்டும் அதை வச்சுக்கிட்டேன். மற்ற இடங்கள்லாம் பொதுவாக என்னுடைய ரியலிஸ்டிக் நான் நினைக்கிற கபாலியை தொடர்ந்து எழுதிக்கிட்டேன், அதை வந்து ஷேப் பண்ணேன். அதுக்குள்ளே தான் சாரை கூட்டின்னு வந்து இப்படி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்போ செம்ம விஷயம். ஏன்னா சில சீன்ஸ் எல்லாம் நடிச்சு முடிச்சுட்டு சொல்லுவேன், ரசிகர்களுக்கு இது பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லுவார். நான் சொன்னேன், இல்லை சார் இது உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா சில சீன்லாம் அவ்வளோ சூப்பராக நடிப்பார். ஆனால் ரஜினி சார் பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்லோவாக எடுக்கிற சீனில் மேலே அவ்வளோ ஆர்வம் காட்ட மாட்டார். வேகமாக எடுக்கிற சீன், வேகமாக போகிறது, வேகமாக அதில் ஏதோ ட்வீட்ஸ் அண்ட் டர்ன், இல்லை வந்து அதில் ஒரு ஆக்ரோஷம், இல்லை அதில் ஏதோ ஒன்று ஆக்டிங் ஏதோ ஒன்று இருக்கணும் அவருக்கு. அது இல்லாமல் ரொம்ப மெலோ ட்ராமாவாக லைட்டடாக இருக்கிற சீன்ஸ் வந்து நடிக்கிறப்பவே சொல்லார், இது என்ன ஓகேவா அப்படின்னு கேட்பார். இல்லை டேரக்டர் சார் என்ன சார் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லை சார், இந்த மாதிரியான மொமெண்ட்டு தான் வந்து ஒரு பீக்கை வந்து நம்ம தொடுறப்போ அது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இது ரொம்ப அவசியம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அது செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஆக்சுவலி ரஜினி சார் பார்த்தப்பே சொன்னார். ஏன்னா நிறைய விஷயங்கள் இப்போ வந்து என்னென்னா இந்த கபாலி டைலாக் இருக்குதுல்ல, டீசரில் வந்து கபாலி டைலாக் ரஜினி சாருக்கு பிடிக்காது, இது ஏன் ஜானரே கிடையாது, நான் இப்படி பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், நீங்கள் பேசுங்க சார், இது நிச்சயமாக இது வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் சொன்னேன். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சார். அதுக்கப்புறம் நானே வர இந்த நம்பியாரெலாம் அப்படியெல்லாம் சொல்லி காட்டினே நீங்கள் நடிச்சு காட்டுங்க அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், அவங்க முன்னாடி நடிக்க மாட்டேன், ஏன்னா நான் என்னோடய ப்ராப்ளமே என்னன்னா நான் நடித்தா அப்புறம் எல்லாருமே என்ன மாதிரியே நடிக்க ஆரம்பிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு அதனால தான் நான் நடிச்சே காட்ட மாட்டேன். அப்போது வந்து அது பண்ணார், ரஜினி சார் பண்ணார். அப்போ நான் டீசரில் அதை தான் நான் வச்சுட்டு எடுத்து மாட்டி சார்கிட்ட காட்டினப்போ அவர் என்ன சொன்னார்னா, பார்த்துட்டு இது ஓகேவா பாருங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டார். இல்லை சார் ஓகே சார் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இல்லை சார் நான் எல்லாருக்கிட்டையும் காட்டினேன், எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன் சார் அப்படின்னு. அப்படியே கொஞ்சம் யோசிச்சுட்டு சரி அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் வந்து நான் சௌந்தர்யா அவங்ககிட்டே நான் காட்டினேன். அவங்க பார்த்துட்டு செம்ம சூப்பர் அப்படின்னு சொல்லி போயிட்டு அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க போல். அப்புறம் சொன்னார், சௌந்தர்யா கூட சூப்பராக இருக்குன்னு சொன்னார், பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டீசர் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் ஆச்சு. ஃபஸ்ட் டே வந்து ஒரு நார்மலாக தான் ஃபோன் பண்ணார். சார் சூப்பர் சார், நல்ல ரெஸ்பான்ஸ் சார், நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க சார் அப்படின்னு சொன்னார். செகண்ட் டே ஃபோன் பண்ணி ஒரே ரைட்டர் சார் நீங்கள் கலக்கிட்டீங்க சார், நீங்கள் சொன்னது உண்மை தான் சார், சின்ன பசங்கள்லாம் அந்த டைலாக் பேசுங்க சார் சூப்பர் சார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு வார்த்தை சொன்னார். நீங்கள் இது வரைக்கும் பண்ணது எல்லாமே வந்து செம்ம சூப்பராக நீங்கள் பண்ணியிருக்கீங்க சார், ஏன்னா நான் எதுலையுமே தலையிடல, நீங்கள் முடிவெடுத்து பண்ணது தான் அந்த போஸ்டர் டிசைன்லேருந்து போஸ்டர் டிசைனில் டீசர் வரைக்கும் எல்லாமே வந்து மக்கள்கிட்ட பெரிய ரீச் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் எதுனாலும் பண்ணுங்கள் சார், நான் உங்களை எதுவுமே கேள்வி கேட்க மாட்டேன், ஏன்னா வந்து உங்களை நான் முழுசாக நம்புகிறேன். அப்போ தான் வந்து என்கிட்ட சொன்னார். ஏன்னா பயங்கர இன்செக்யூரிட்டியில் தான் இருந்தார். ஏன்னா நம்ம ஒரு தவறான முடிவு எடுத்துட்டோமா கரெக்டான முடிவு எடுத்துட்டோமா, ஏன்னா என்னை நம்பினது என்னை செலக்ட் பண்ணது வந்து, ஏன்னா ஆரம்பத்தில் ஒரு ஃபோர்ஸ் இருந்திருக்கும், நம்ம புதுசாக பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்ஸில் வந்து என்னை வந்து செலக்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ணுறப்போ இதோட கதைத்தன்மை ஷூட் பண்ணுற சில இடங்கள்லாம் செம்ம சூப்பராக இருக்கும், கை கொடுத்து பாராட்டுவார், செம்மையாக இருக்குது ரஞ்சித் அப்படின்னாரு. சில இடங்கள்லாம் அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பார், என்னடா எடுக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னோடய ஸ்கிரிப்டை ரொம்ப
நம்பினேன் நான். அதனால் வந்து நான் அவர்கிட்ட பயங்கர ஹோப்பில் பேசிட்டே இருப்பேன். நீங்கள் கவலைப்படாதீங்க சார், உண்மையிலேயே பிடிக்கும் சார், உங்கள் நடிப்பு அவ்வளோ சூப்பராக. அவர் சொல்லாது, ஏங்க நான் நல்லாலாம் நடிக்கவே மாட்டேங்க, எனக்கு தெரியுங்க என் நடிப்பை பற்றி, ஏதோ ஃப்ளூக்கில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார். நான் சொல்லேன், சார் இப்படியெல்லாம் நீங்கள் பேசாதீங்க சார், உங்கள் நடிப்போட ஸ்பெஷலே நீங்கள் ஒன்றும் புரிஞ்சிக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவேன். இல்லை சார், நீங்கள் வேறு நடிக்கிறதுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க சார் அப்படின்னு. சில டைலாக்லாம் நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன் அவர் வாயிலேருந்து கேட்குறப்போ. என்னுடைய எமோஷ்னலாக நான் இந்த சினிமாவுக்கு வந்துட்டு நான் ஏதாவது ஒன்று பண்ணணுன்னு நினைக்கிறதுல ஒரு சின்ன டைலாக் இந்த படத்தில் நான் வந்து ரஜினி சார் வாய் மூலமாக பேச வச்சுருக்கேன். நான் எழுதி கொடுத்தோடனே படித்து பார்த்துட்டு சூப்பருங்க அப்படின்னார். அந்த டைலாக் வரும்போது நீங்கள் படத்தில் பாருங்கள். ஏன்னா அதுதான் நான் இந்த சினிமாவில் வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணணுன்னு நான் நினைக்கிறேன்ல, என்னுடைய நேர்மைன்றது அந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது. இல்லைனா ஏதோ காசு பணம் தேடி ஏதோ ஒன்று பண்ணி வேறு ஒன்றா மாறுறது அப்படி இருக்குது அதுனா. ஆனால் அதை மீறி நான் வந்து டைரக்டர் ஆகணும்னு ஒரு டைம் யோசிச்சல, அந்த யோசிக்கிறப்போ என்னோட இருந்த உணர்வு இருக்குல்ல, அந்த உணர்வு வந்து சமூக பொறுப்பு, இந்த சமூகம் சார்ந்த சிந்தனை, ஈக்குவாலிட்டி, எல்லாருமே ஒன்று, ஏற்றத்தாழ்வு இல்லை அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்ல, அந்த அடிப்படையில் வர அந்த இருக்குல்ல, அந்த விஷயம் சம்மந்தமாக ஒரே சின்ன டைலாக்கு அந்த படத்தில் ஒரு இடத்துல இருக்குது. சூப்பர் ஸ்டாருக்கும் உங்களுக்கும் நடந்த ஏதாச்சும் ஸ்பெஷல் இன்சிடென்ட்ஸ் எதனா இருக்கா? ஒரு ரகசியம் சொல்கிறேன். என்னன்னா, ரஜினி சார் என்ன பண்ணுறாரு, டெய்லி அந்த காஸ்டியூம் ரெடி பண்ணிட்டு பயங்கரமாக இப்போ ஒரு செம்ம சீன் அது. அந்த சீன் வந்து துப்பாக்கி வச்சு சுடுவார், ட்ரெயிலரில் ஒரு ஷாட் வரும். அப்போ என்ன பண்ணான்னா, அவருடைய மேக்கப்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணால் அவரோட கோட்டில் போட்டு இப்படி மேலே தூக்கிட்டு வந்துட்டார். அப்படி இந்த காலரை இப்படி தூக்கிட்டு வருவோம்ல, அந்த மாதிரி தூக்கிட்டு வந்து நிற்கிறாரு. நின்னோடனே வந்து நான் பார்த்துட்டு தூரத்தில், ஐயோ இந்த காலரை எப்படியாவது மடிக்கலாமே, இது ரொம்ப ஸ்டைலாக இருக்கிறாரு. நான் வந்து பயங்கர ஸ்டைலாக இருக்கேன். நான் வந்து அப்படியே உட்காந்துக்கிறேன். என் மோசஸ் என் அசிஸ்டன்ட் என்ன பண்ணுறான், ஏன் பார்த்தீங்களாங்க அப்படின்னு, என்னடா அவர் பாருங்கள் அப்படி தூக்கிட்டு அது வேணாங்க அப்படின்னா, ஏய் நானே அதுதான்டா நினச்சிட்டு இருக்கிறேன், யாரா போய் சொல்கிறது அப்படின்னா. உடனே வந்து அவரோட அசிஸ்டண்ட்டு அவங்க பானு மேம் வராங்க. பானு மேம், ரஞ்சித் பார்த்தீங்களா தலைவர் எவ்வளோ செம்ம சூப்பராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து காஸ்டியூம் டிசைன் அனுவதன் வந்து அவங்க சொல்கிறாங்க செம்ம சூப்பராக இருக்கு. ஆமாம் செம்ம சூப்பராக தான் இருக்கிறாரு அப்படின்னு. ஆனால் நான் என்ன பண்ணேன், அப்படியே யோசிச்சிட்டே இருக்கேன். நான் போயிட்டு சீன் சொல்கிறேன். ரஜினி சார் சீன் சொல்கிறப்ப எனக்கு இதுதான் ஞாபகமாக இருக்குது, எப்படியாவது இதை வந்து மடிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப நேரம் யோசிச்சு நான் சொன்னேன், சார் இது கொஞ்சம் மச்சிடலாம் சார் அப்படின்னு. அப்படியே என்ன பார்த்தாரு, ஏன் நல்லா இல்லையா சார்? இல்லை சார் சூப்பராக இருக்குது சார். அப்புறம் என்ன சூப்பராக இல்லை சார், ரொம்ப நல்லா இருக்குது சார், ரொம்ப நல்லா இருக்குன்னு. அப்புறம் என்ன, இல்லை சார் நம்ம கேரக்டரு ஒரு மாதிரி வந்துட்டு திடீர்னு இப்படி இருக்கிறப்போ ஜம்ப்பாக இருக்கும் சார், வேணாம் சார் அப்படின்னு அப்படியே யோசிச்சார். ஜம்ப்பாக இருக்குமா, இப்படி இருந்தால் பிடிக்காது அப்படின்னு. அப்படின்னு இல்லை சார் வேணாம் சார் அப்படின்னு வந்து அப்படி போட்டு அப்படி மச்சிட்டு நான் போனேன். ரஞ்சித் சார் டைரக்டர் சார் அப்படின்னாரு. நான் வந்து வாங்க சார் அப்படின்னு வந்தேன். கை கொடுங்க சார். நான் கை, உங்களுக்கு அவார்டுக்கு நிச்சயம் சார், உங்களுக்கு அவார்டு டெஃபினட்டு சார், சூப்பர் சார், நீங்கள் போங்க சார், ஓகே டேக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாம் சிரித்தோம். ஆனால் வந்து எனக்குள்ளே ஒரு சின்ன ஒரு இது இருந்தது. அந்த ஷூட்டு ஒன் டே ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் பேக்கப் சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, அந்த காரை நிற்க வச்சுட்டு கையை கார் மேலே போட்டு இந்த காலரை அப்படி தூக்கி விட்டு, டைரக்டர் சார் இப்போ நான் ஃபோட்டோ எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. சூப்பர் ஸ்டார் படத்தை பார்த்துட்டாரா? அவர் படத்தை பார்த்துட்டு என்ன சொன்னாரு? என்னன்னா, படம் பார்க்குறப்போ என்னை வெளியே அனுப்பிச்சிட்டார். டைரக்டர் சார் நீங்கள் என் கூட இருக்காதீங்க, நீங்கள் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். நான் போனேன், அதாவது நான் வரேன்னு அவர்கிட்ட சொல்லவே இல்லை போல. படம் பார்க்கறது போய் ரெடி பண்ணோடனே வந்து டைரக்டர் வந்தாருன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பரபரப்பாயிட்டுருக்காரு. அப்புறம் நான் சொன்னேன், இல்லை சார் கரெக்டாக செட் பண்ணிட்டு நான் போகலான்னு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். சரின்னு சொல்லிட்டு கரெக்டாக செட் பண்ணிட்டு நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். போனதுக்கப்புறம் வந்து நான் போயிட்டு ஒரு இடத்துல வந்து வெயிட் பண்ணுறேன். நான் சார் எப்போ ஃபோன் பண்ணுவார்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனாக அப்படியே வெயிட் பண்ணிட்டுருக்கேன். வெயிட் பண்ணுறப்போ வந்து நான் ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சவொடனே செகண்ட் ஹாஃப் சேர்த்து அப்படியே பார்த்துட்டு போல, ஸ்கிப் பண்ணவே இல்லை.
இப்போ வந்து என் அசிஸ்டன்ட் ஃபோன் பண்ணி உடனே வந்து ஃபோன் பண்ண உடனே என்ன சொல்கிறேன்னா, சாருக்கு படம் பயங்கரமாக பிடிச்சிச்சு, என்ன இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாரு பயங்கரமாக பேசினார், இன்னும் படம் ஃபுல்லாக பார்க்கலான்னு எனக்கு அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாகவே வந்தேன். இப்போ ஏன்னா நீங்கள் யோசிங்க, எனக்கு நான் படம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சிலது வந்து மிஸ் ஆச்சு. அதனால் கடைசியாக ஒரு 5 நாள் ஷூட் பண்ணிட்டு எல்லாம் கட் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக மாறினதுக்கப்புறம் நான் மியூசிக் எல்லாமே ரஃபாக செட் பண்ணிட்டு அவருக்கு படம் பார்க்க காட்டுறப்போ எனக்கு ஒரே ஒரு பயம் தான் இருந்தது. ஏன்னா ஹீரோயிசம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, ஏதாவது கேட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு அவ்வளோ பயம் எனக்கு. திரும்ப வந்து ஷூட் பண்ண போயிடுவோமோ, அப்புறம் வந்து இந்த இடம் சரியில்லை, எனக்கு அப்படி வேணும் இப்படின்னு கேட்டுருவாரோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தில் இருந்தேன். படம் பண்ணி முடிச்ச உடனே வந்து ஆக்சுவலி வந்து ரஜினி சார் வந்து கண் கலங்கி எனக்கு ஃபோன் பண்ணி ரஞ்சித் சார் அப்படின்னாரு. சார் சொல்லுங்கள் சார், என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க, எனக்கு அவரே சார் இது ரஜினி படமே இல்லை சார் அப்படின்ட்டார். ஐயோ எனக்கு பயந்துட்டேன். சார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை சார், கம்ப்ளீட் ரஞ்சித் படம், ஆனால் வந்து செம்ம சூப்பர் படம் சார், மக்களுக்கு வந்து பயங்கரமாக பிடிக்கும் சார் அப்படின்னு சொன்னார். எனக்கு வந்து நான் அப்போவும் வந்து எனக்கு பயம். எனக்கு எப்படின்னா நான் இதே வந்து தானு சார்கிட்ட போயிட்டு சொல்லியிருக்காரு, கம்ப்ளீட் ரஞ்சித் படம்னு அவர் பயந்துட்டார். சார் என்ன சார் சொல்கிறீங்க, ஆனால் ஒரு 10 நாள் ஷூட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. உடனே வந்து சேச்சா அப்படிலாம் சொல்லாதீங்க, இது வந்து உங்கள் 25 வருஷம் உங்களுக்கு எனக்கு நட்பு இருக்குது, அந்த 25 வருஷத்தில் வந்து நான் பண்ண உங்களுக்கு ஒரு மகுடம் சார் இந்த படம், உங்கள் ப்ரொடக்ஷனுக்கு இந்த கபாலி. ஏன்னா வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன்னா இதில் வந்து ரஜினியோட யூஸ்வல் கிளிஷே சீன்ஸ் எதுவுமே இல்லை, வேறு ஒன்றா இருக்குது. ரஜினியை இப்படி பார்க்குறதுக்கு தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அதனால் நிச்சயமாக இந்த படம் மக்களுக்கு பிடிக்கும் சார். டைரக்டராக நீங்கள் பயங்கரமாக ஜெயிச்சிட்டிங்க சார். இப்போ தயாரிப்பாளராக தானுவும் நானும் தான் ஜெயிக்கணும். படம் ரிலீஸ் ஆகிட்டு ஆடியன்ஸ் என்ன சொல்லுவாங்க நம்ம வெயிட் பண்ணலாம் சார் அப்படின்னு சொன்னவர். அதுக்கப்புறம் என்னென்னா படம் வந்து முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் காப்பி ரெடி பண்ணதுக்கப்புறம் வந்து நான் தானு சாரும் இவங்களும் வந்து சௌந்தர்யா மேமும் வந்து படம் பார்த்தாங்க. அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிச்சு. ஆனால் கிளைமேக்ஸில் ஒரு சின்ன விஷயம் இருந்தது, அது மட்டும் எடிட் பண்ணிடலாம், ரசிகர்களுக்கு இங்கேயே ஜாலியாக முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. சொல்லியிருக்கிறப்போ வந்து நான் வந்து அப்படியா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ வந்து ஒரு 3 நாள் கழித்து அமெரிக்காவிலேருந்து ரஜினி சார் ஃபோன் பண்ணார். நீங்கள் யார் சொன்னாலும் அது வந்து தூக்காதீங்க சார், அதுதான் இந்த படத்துக்கு தேவை, அதனால் அது தூக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டார். அந்த அளவுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்த செம சூப்பரான ஒரு சார். அவரை பொறுத்த வரைக்கும் வந்து நல்லா இருக்குன்னு நல்லா இல்லை தான் அவரது. நம்ம காட்டினா பிடிச்சிருந்ததுன்னா நல்லா இருக்குன்னு இல்லைன்னா இல்லை அப்படின்ற 2 இடத்துல தான் இருப்பார். ஒரே இடத்துல மட்டும் அந்த வானம் பார்த்தேன் சாங் ஸ்லோவாக இருக்கிறதுனால அவருக்கு பிடிக்கலான்ட்டார். நான் சொன்னேன் சார் சூப்பர் சாங் சார், அது படத்தில் கரெக்டான இடத்துல நான் வச்சுருக்கிறேன், நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்போ ஆடியோ லான்ச் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி பயங்கர ஜாலியாக பேசி, இனிமேல்ட்டு நான் வந்து மகிழ்ச்சி தான் சார் பேச போகிறேன், வேறு எதுவுமே இல்லை சார் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அவருக்கு இந்த படத்தை ஏன்னா கமிட் பண்ணுறப்பே வந்து அவர் சொன்னார், எனக்கு வந்து வேறு ஒன்று பண்ணணும் அப்படின்றதுனால தான் இதை பண்ணுறேன், நீங்கள் கவனமாக இருங்கன்னு சொன்னார். ரஜினி சார இந்த திரைப்படத்துல நாங்க டிஃப்ரெண்டா பார்க்கலாமா? எந்தெந்த விஷயத்துலலாம் நீங்க அவரை டிஃப்ரெண்டா காமிச்சிருக்கீங்க? இல்லை இதில் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் மாற்றிருக்கேன். இப்போ என்னென்னா ரஜினி சார் வந்து பஞ்ச் டைலாக் பேசுவார், அது இந்த படத்தில் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து என்னென்னா பெண்கள்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு டைலாக்லாம் வந்து எல்லாரோடைய படங்களில் இருக்கும், அந்த மாதிரி டைலாக் இந்த படத்தில் இருக்காது. அப்புறம் வந்து ஆண்டவன் சொல்லிட்டு மேலே அது ஃபுல்லாக அந்த மாதிரி டைலாக் இந்த படத்தில் நான் வைக்கல. அப்புறம் வந்து வேகமாக தான் நடப்பார் ரஜினி சார், இந்த படத்தில் ஸ்லோவாக தான் நடப்பார், வேகமாக நடக்கவே வைக்கல, ஸ்லோவாகவே நடங்க. ஏன்னா ஃப்ளாஷ்பேக்கில் மட்டும் வேகமாக நடப்பார், இங்கே ஏஜிட்டில் வந்து ஃபுல்லாக ஸ்லோவாக தான். வேகமாக நடந்தால் கூட வந்து ஹை ஸ்பீட் பண்ணி அது ஸ்லோவாக அப்படியே மாற்றி விட்டேன். இந்த மாதிரி நிறைய சின்ன அப்புறம் வந்து ஆக்டிங் சைடில் ரொம்ப இயல்பாக எளிமையாக செம்ம பவர்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. பொண்ணுக்கும் அவருக்குமான உரையாடலில் ஒரு இடம் சின்ன குட்டி இடம் வரும், அவ்வளோ எமோஷனலாக செம்மையாக பண்ணியிருப்பார். நெஞ்சமெல்லாம் வண்ணம் பல வண்ணம் ஆகுதே. இந்த படத்துல ஆக்ட் பண்ண ஹீரோயின்ஸ் 3 ஹீரோயின்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான போல்டு ஹீரோயின்ஸ் இருக்காங்க. அவங்கள பத்தியும் அவங்க என்ன மாதிரி ரோல்ஸ்ல எல்லாம் வராங்கன்றத பத்தியும் சொல்லுங்க. இந்த படத்தில் மொத்தம் 3 பெண்கள் முக்கியமான ரோல் வந்து பண்ணியிருக்காங்க. ஒன்று தன்ஷிகா, ராதிகா ஆப்தே, அப்புறம் வந்து ரித்விகா. தன்ஷிகா வந்து ஒரு ஸ்னைப்பர் மாதிரி நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ராதிகா ஆப்தே ரஜினி சாரோட ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. ரித்விகா வந்து ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் அவங்க பண்ணியிருக்காங்க. ஒரு ட்ராப் அவுட் ஸ்கூல் சில்ட்ரன்னா ட்ராப் அவுட் பொண்ணாக வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ ட்ரக்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு
ஒரு மாதிரி வந்து லைஃப்பை தொலைச்சவங்களை வந்து என்னென்னா அந்த மாதிரி ஒரு பொண்ணாக வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. 3வது நாளே ரித்விகா நடிப்பில் வந்து ரஜினி சார் எங்கே ஒன்று என்னப்பா அந்த பொண்ணு இப்படி நடிக்குது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு ரித்விகாவை கூப்பிட்டு அங்கேயே வந்து பாராட்டிட்டு இருந்தார். சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு இருந்தார். அந்தளவுக்கு வந்து ரித்விகாவோட ஆக்டிங் வந்து அந்த சாருக்கும் ரித்விகாவுக்கும் வந்து ஒரு செம்ம காம்பினேஷன் இருக்குது. நிச்சயமாக ரித்விகாவை நிறைய பேர் திட்டுவாங்க. அந்தளவுக்கு வந்து அவங்க 2 பேருக்குமான ஒரு மோதல் காட்சி இருந்தது. அதுவும் செம்ம சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு வந்து உமன் கேரக்டர் இதில் எல்லாமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இந்த படத்துக்காக ப்ரொடியூசர் தானு உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாரு, எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணாரு? ஆக்சுவலி ரஜினி சார் சொன்னார், தானு சார் தான் ப்ரொடியூசர்னு சொன்னார். நான் போயிட்டு பார்த்தேன், என்னம்மா அப்படின்னாரு. என்னை பார்த்தோன்னே இவன் டைரக்ட் பண்ணானா அப்படின்னா. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு டைரக்டராக இது மாதிரி விஷயம் கிடைக்கிறப்போ, இவ்வளோ பெரிய படம் கிடைக்கிறப்போ அதை வச்சு எவ்வளோ வந்து எக்ஸ்போஸ் பண்ணலாம் தான் எல்லாருமே யோசிப்பாங்க. எனக்கு அதில் எந்த ஒரு இன்டென்ஷனும் ஐடியாவும் கிடையாது. எனக்கு அது தேவையே இல்லை அப்படின்றது. ஏன்னா ஈவன் எனக்கு பக்கத்தில் எனக்கு செக்யூரிட்டி கூட போட விட ஃபஸ்ட்டு வேணான்னு சொல்லுவேன். எனக்கு அது தேவையே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். என்னன்னா நான் வந்து நானாகவே இருக்கணும்னு தான் ட்ரை பண்ணுவேன். எந்த இடத்துலையும் நான் வேறு ஒரு ஆள், இப்போ ரஜினி சார் படம் பண்ணுற டைரக்டர் நான் அப்படின்னு எங்கேயுமே நான் ஷோ பண்ணிக்க விரும்பல. எனக்கு அந்த அடையாளம் தேவையே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ரஞ்சித்தாகவே இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் அதை அவர்கிட்ட நான் தெளிவாக சொல்லிட்டேன். அதனால் என்னை வந்து எந்த கம்பலும் அவர் சொல்லுவார், கெஞ்சுவார், என்னம்மா நீ இப்படி இருக்கிற, நீ இது பண்ணுமா அது பண்ணுமா, உனக்கு என்ன வேணுமா அப்படின்னாரு. நான் என்ன சொன்னேன், கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுங்க, நீங்கள் வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னேன் நான். அவர் வந்து சம்டைம்ஸ் வந்து இவ்வளோ செலவு பண்ணுமா அவ்வளோ செலவுமா, அந்த ஃபைட்டுக்கு இவ்வளோ வச்சுக்குமா அவ்வளோ வச்சுக்கலாம் சொல்லுவார். எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லுவேன். இந்த படத்துக்கு இந்த இடத்துக்கு இது தேவை, இது பண்ணால் போதும் அப்படின்னா. ஒரு டைம் கூட வந்து என்னென்னா, ஒரு கோயிலில் வந்து ஒரு ஷூட்டு ஒரு பெரிய செட்டு பண்ணோம், அது பண்ண இது பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அமௌண்ட் வந்து போடுறப்போ வந்து ப்ரொடக்ஷனில் ஏன் இவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்குறப்போ, நான் அதை பார்த்துட்டு தேவையே இல்லை, ஒரு 30 lakhஸில் இது வந்து ஈஸியாக முடிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அது அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. எப்படி, ஏன்னா ஒரு பெரிய படம் கிடைக்கிறப்ப அது பயங்கரமாக யூட்டிலைஸ் பண்ணி வேறு மாதிரி ஆக்கி ஒரு பிரம்மாண்டத்தை உள்ளே கொண்டு வந்து வேறு மாதிரி பண்ணணுன்னு நான் நினைக்கிற பிரம்மாண்டம் அது இல்லவே இல்லை. பிரம்மாண்டம் என்பது விஷுவலில் இம்பேக்ட்டு, கதை சொல்கிற முறையில், கதாபாத்திரங்கள் செய்கிற அந்த காட்சியின் அடிப்படையில், காட்சிக்கு முன்னும் பின்னும் வந்து என்ன மாதிரியான அந்த பாயிண்ட்டை நோக்கி நகரமோ அந்த இடத்துல நிகழ்கிற அந்த இருக்குல்ல, அந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, அந்த ஏரியாவில் தான் வந்து பிரம்மாண்டமே இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதை தான் நான் முழுசாக நம்பினேன். தானு சார் எனக்கு ரொம்ப முழுசாக நம்பினாங்க. கடைசி வரைக்கும் வந்து எனக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட் ஹாப்பில் கொஞ்சம் லென்த் இருக்குது நான் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ கூட வந்து நான் படம் பார்த்துட்டு வந்து இதுதான் செம்ம சூப்பர், இந்த அப்படியே வைங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ணதும் அவர் தான். இந்த மாதிரி வந்து நிறைய பாசிட்டிவான வைப்பு இந்த படத்தில் நிறைய இருக்குது. நிறைய பேர் இந்த படத்துக்கு அங்கங்கே வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. தானு சாரோட எஃபர்ட் மூலமாக, அவங்க பையன் பரந்தாமன் எஃபர்ட் மூலமாக இன்றைக்கி வந்து விளம்பரம் வந்து வேறு லெவலில் போயிடுச்சு. அது எங்கேயோ போய் நிற்குது. அந்த நினச்சேன், நான் தானே சொல்ல, தயவு செஞ்சு விளம்பரம் பண்ணாதீங்க இதுக்கப்புறம் போதும். ஏன்னா அவர் வந்து இது பண்ணலாம் அது பண்ணலாம் சொல்ல, நான் இந்த ஆடியோ லான்ச் எல்லாம் பண்ணி பயங்கரமாக பண்ணலாம்லாம் அவருடைய ஆசை. ஆனால் நான் வேணான்னு சொல்லிட்டேன். ஏன்னா இந்த படத்துக்கு வந்து பயங்கர ஹைப் இருக்குது. நம்ம போய்ட்டு ஆடியன்ஸை துன்புறுத்த வேணாம் நிறைய போட்டு. அவன் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கான் இந்த படத்தை பார்க்குறதுக்கு. அந்த காத்திருப்பு பயங்கரமாக இருக்கிறப்போ நம்ம அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன். அதை அவர் புரிஞ்சுக்கிட்டு, நாங்களே எதுவும் பண்ணலனாலும் ஓவரால் சோஷியல் மீடியா எல்லாமே கொஞ்சம் ஹைப் அதிகமாக தான் இருக்குது. பார்ப்போம். கபாலி பார்ட் 2க்கு சான்ஸ் ஏதாச்சும் இருக்கா? கபாலி 2 வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியாது. நீங்கள் படம் பார்த்துட்டு உங்கள் விருப்பத்தின் அடிப்படையில் கபாலி 2 தேவையா இல்லைன்னு நம்ம முடிப்போம். ஆனால் கதை முடிகிற இடம் அது ஒரு ட்விஸ்ட்டு, ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கிறதுனால அதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுக்கு இருக்குது. இது படம் வந்து என்ன மாதிரியான முடிவுகள் தருது, மக்கள் எப்படி இதை பற்றி பேசுகிறாங்க, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருந்தால் நம்ம அதை பற்றி யோசிக்கலாம்.